தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. சீயோனே அகமகிழ்வாய், எருசலேம் மகளே பூரிப்படைவாய். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் தூளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. இதோ தாவீதின் குலத்தினின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதைக் காண்பீர். அந்நாளில் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ராயேலின் ராயர். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை யாவையும் அடக்கி ஆட்சி ஆளுவார். தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. இதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாகாது. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும். பூமியாலும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர். மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லப தேவன் என்பர். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்தே இஸ்ராயேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களில் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வரும் கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. நாளை பூமியில் பாவம் அழிந்தே தீரும். உலக மீட்பர் நம்மை அரசு ஆளுவார் பாரி. தேவராஜன் வருவார்,
வாரும் ஆராதிப்போமே. அருகில் தேவன் வந்துள்ளார், வாரும் ஆராதிப்போம். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒரு குழந்தை நமக்கு பிறப்பார், அவர் வலிமை மிகு இறைவன் என அழைக்கப்படுவார். உலகின் எல்லா குலங்களுக்கும் அவரில் ஆசி பெறும். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் மனிதரான பிறப்பு விழா நெருங்கி வருவதை உணர்ந்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கன்னிமரியாவிடமிருந்து மனிதராய் பிறந்து எம்மிடையே குடிகொள்ள திருவுளமான எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவுமான வார்த்தை உம் தகுதியற்ற அடியார்களாகிய எங்களுக்கு இரக்கத்தை தருவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் மலாக்கியின் உள்ளிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 5 முதல் 6 முடிய. படைகளின் ஆண்டவர் கூறியது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழி ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென நம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளின் சவர்க்கரத்தைப் போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தவனாயிருக்கும். இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன்
இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வானமே மகிழ்வார், பூமியே பூரிப்படைவார், மலைகளே ஆனந்தம் கொள்வி, மலைகள் இன்பம் பொழிவதாக, குன்றுகள் நீதியை தருவதாக. ஏனெனில் வருவார் நம் ஆண்டவர், தம் எளியோர் மேல் இரக்கம் கொள்வார். வானங்களே மேல் நின்று நீதிமானை பனி போல் பெய்யுங்கள், மேகங்களும் நீதிமானை பொழிக, மாநிலம் திறந்து மீட்பரை பிறக்க செய்க. ஆண்டவா, எங்களை நினைவு கூரும், உமது மீட்புடன் எம்மை காணவாரும். ஆண்டவா, எங்கள் மேல் கருணை காட்டி எம்மை ஈடேற்றும் சுவாமி. உலகாலும் செம்மறி புருவையே, பாலைவன பாறையினின்று சீயோன் மகளின் மலைகனுப்பிடும் சுவாமி. வல்லப கடவுளாகிய ஆண்டவரே, எம்மை விடுவிக்கவாறும் உமது திருமுகத்தை காட்டும், நாங்கள் ஈடேற்றம் அடைவோம். வரும் ஆண்டவா, அமைதியில் எம்மை காண உத்தம உள்ளமுடன் உம்மை கண்டு களிப்போம். பூவுலகில் திருவழிகளையும் எல்லா நாட்டினர் மத்தியில் உமது ரட்சிப்பையும் கண்டறிவோம். வாரும் உமது வல்லமை எல்லாம் கொண்டு எம்மை மீட்டு காத்திடும் சுவாமி. ஆண்டவா, கால தாமதம் செய்யாமல் வாரும், நும் மக்களின் பாவ கட்டவிழ்த்து தாரும். வானை பிளந்து எந்நாளில் இறங்கி வருவீரோ, நும் கனிமுகத்தை கண்டாலோ மலைகளும் உருகி பாயுமே. வானோருக்கு மேல் வீற்றிருக்கும் தேவா, வாரமும் திருமுகத்தை எமக்கு காண்பி தருள்வீரே. தந்தை, தனையன், தூய ஆவியானவர் மூவருக்குமே புகழ் உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் முடிவில்லா காலமும் உண்டாவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூளைக்கள்ளே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம்
ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 57 முதல் 66 முடிய. எலிசபெத்திற்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. அருளின் உற்சாகிய இறைவா, உமது பிறப்பை கொண்டாடுவதற்காக நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் உமது பிறப்பு மிக அருகில் எங்களுக்கு நெருங்கி வருகிறது. பல தயாரிப்புகளை செய்கிறோம். குடில் அமைப்பது, கிறிஸ்துமஸ் மரம் வைப்பது, கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து இல்லந்தோறும் சென்று பாடல்களை பாடுவது, வாழ்த்துச் செய்திகளை அனுப்புவது, மின் விளக்குகளை அலங்கரிப்பது, பலவிதமான தயாரிப்புகள். இந்த தயாரிப்புகளோடு ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தையும் தயார் செய்ய எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்பியருளும். இந்த உள்ளம் பரிசுத்தமானதா இருக்கும்போது ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் நீர் பிறப்பதற்காக நாங்கள் ஆயத்தம் செய்கிறோம். எங்களையே நாங்கள் தயார் செய்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஆன்ம சோதனை செய்து, ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, என் பயணம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது, என் உள்ளத்தில் அமைதியும் சமாதானமும் இருக்கிறதா, என் உள்ளத்தில் கோபஸ்தாபங்கள், பொறாமை குணங்கள் இருக்கிறதா, சிந்தித்து பார்த்து, ஒருவேளை தீமை நிறைந்த, மன்னிக்க முடியாத பாவக்கரைகள் படிந்த, பொறாமை பொச்சரிப்புகள் நிறைந்த உள்ளமாக என் உள்ளம் இருக்கிறதென்றால், ஆண்டவரே, அதை கழுவி தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாக்கி நீர் எங்கள் உள்ளத்தில் பிறப்பதற்கு முழுமையாய் தயாரிக்கும்படியாக, நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான எங்கள் மனதை தூண்டி எழுப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த குழந்தையின் பெயர் யோவான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே,
குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அமெரிக்க நாட்டில் இருக்கின்ற சிவப்பிந்தியர்கள் அவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு எப்படி பெயரை வைக்கிறார்கள் என்றால், அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையின் தந்தை எந்த பொருளை பார்க்கிறாரோ அந்த பொருளுடைய பெயரையே அந்த குழந்தைக்கு வைத்து விடுவார். மலேசிய நாட்டில் சில பூர்வ குடிமக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் குழந்தைக்கு முன்பாக மரக்கட்டைகளில் பல பெயர்களை எழுதி போடுவார்கள். அந்த குழந்தை எந்த மரக்கட்டை எடுக்கிறதோ அந்த மரக்கட்டையில் இருக்கின்ற பெயரையே அந்த குழந்தைக்கு வைத்து விடுவார்கள். இன்னும் எஸ்கிமோக்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இனத்தார், அவர்களுடைய உறவினரோ நண்பரோ யாரோ ஒருவர் கருவில் இருக்கின்ற வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தையின் மீது, அந்த வயிற்றின் மீது கையை வைத்துக் கொண்டு எந்த பெயரை உச்சரிக்கிறாரோ அந்த பெயரையே அதற்கு வைத்து விடுகிறார்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த பெயரையே அதற்கு சூட்டி விடுகிறார்கள். இன்னும் ஆப்பிரிக்க நாட்டிலே இருக்கிற ஒரு பூர்வ குடிமக்கள் குழந்தை பிறந்த சில நாட்களில் அந்த குழந்தையினுடைய முன்னால் பல பெயர்களை கொண்ட பட்டியலை படிக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு முன்னாடி பல பெயர்களை சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம். எந்த பெயரை படிக்கும் போது அந்த குழந்தை அழுகிறதோ அந்த பெயரையே அந்த குழந்தைக்கு வைத்து விடுவார்களாம். பெயர் வைப்பதில் மிக மிக அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கு எலிசபெத்தும் சக்கரியாவும் இணைந்து ஒரு மனதோடு ஒரு பெயரை உச்சரிக்கிறார்கள். யோவான் என்று சொல்லி உச்சரிப்பதை பார்க்கிறோம். யோவான் என்று எலிசபெத் அம்மாள் சொல்லுவதும், யோவான் என்று எழுது பலகையில் சக்கரியா எழுதி காட்டுவதும் ஒரே மனநிலையை குறிக்கிறது. அதனால் யோவான் என்கிற அந்த குழந்தை கடவுள் அருள் மிக்கவர் என்கிற பொருளோடு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இன்றைக்கு பெயர் வைப்பதில் சண்டைகள். அப்பா பேரை கூட சேர்க்கணுமா, மாப்பிள்ளையினுடைய அப்பா பேரை சேர்க்கணுமா, பொண்ணுடைய அப்பா பேரை சேர்க்கணுமா, குழப்பம். திருமுழுக்கு கொடுக்க வருகிற போது பல பிரச்சனைகளை இந்த பெயர் வைப்பதில் நாம் பார்க்கலாம். உறவினர்களிடையே சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவியிடையே போராட்டம், இவங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தகராறு. பெயர் வைப்பதில் அவ்வளவு சிக்கல். குழந்தைகளுடைய உளவியல் நிபுணர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள், குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதில் மிக மிக நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் வைக்கின்ற அந்த பெயரிலேயே குழந்தைகளுடைய மனோபாவமும் அவர்களுடைய ஆளுமையும் அடங்கி இருக்கிறது. ஏதாவது குழந்தைக்கு ஒரு பொதுவான பெயரை வச்சு விட்டால் அந்த குழந்தை தனித்துவம் இல்லாத ஒரு குழந்தையாக இருக்கும். அதே போல அந்த குழந்தைய ஆனா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு பேரை வச்சிட்டோம் அப்படின்னாலும் அதுவும் பிரச்சனை தான். அந்த பிள்ளையினுடைய தனித்தன்மையானது குறைந்து போகிறது. இன்னைக்கு பல பேர் நடிகர்களுடைய பெயர்களை வைத்துக் கொள்கிறார்கள், நடிகைகளுடைய பெயர்களை வைத்துக் கொள்கிறார்கள், பல பெயர்களை வைத்துக் கொள்கிறார்கள். வாயில நுழைய முடியாத பெயர்கள் எல்லாம் இருக்கிறது, அழைக்க முடியாத பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. பெயர்களை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் வழியாக ஒவ்வொரு குழந்தையும் கடவுளுடைய குழந்தைகளாக ஆசீர்வாதமாய் வளர வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெயர் வைப்பதில் இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. மிக கவனமாக தேர்வு செய்வோம். நம் குழந்தைகளுக்கு கடவுளுடைய ஈடுபாடு உள்ள
விவிலியத்தில் எவ்வளவோ பெயர்கள் இருக்கிறது, புனிதர்கள் எவ்வளவோ பெயர்கள் இருக்கிறார்கள். அற்புதமான பெயர்களை சூட்டி மகிழ்ச்சியோடு அந்த குழந்தைகளை அழைத்து அவர்களை ஆசீர்வாதமாய் என்றென்றும் வாழச் செய்தருள உங்கள் ஒவ்வொருவரையும் பாசத்தோடும் அன்போடும் கேட்டுக்கொண்டு இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களில் சிறப்பாக உங்களுக்காக செபிக்கிறேன். மகிழ்ச்சியோடும் அன்போடும் சமாதானத்தோடும் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவோம். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்பின் இறைவா, வழிமேல் விழி வைத்து உமது வருகையை எதிர்பார்க்கும் பிள்ளைகள் நாங்கள். உமது வருகைக்கு தயார் செய்யும் முறையில் நாங்கள் உம்மிடம் கேட்கும் வரங்களையும் மன்றாட்டுக்களையும் அருள் கூர்ந்து கொடுக்க உம்மிடம் இப்பொழுது வேண்டுகின்றோம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் திருத்தந்தையையும் மறையாயர் ஆயர் குழுவினர், குருக்கள், துறவியர் அனைவரையும் உம் அருள்கொடைகளால் நிரப்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை ஆள்வோர் பொதுநலம் பேணுமாறு அவர்களின் உள்ளங்களை உம் திருவுளத்துக்கேற்ற வழியில் நீ நடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அநியாயமாய் துன்பத்திற்கு உள்ளாகி அவதிப்படுவோரை தேவரீர் கருணையுடன் விடுவிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேவரீர் வரும்போது நாங்கள் கண்பிடித்து காத்திருப்பதை நீர் காண வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல நித்திய இறைவா, உன் திருமகன் மனிதனாக பிறக்கவிருப்பதை அறிந்துள்ள நாங்கள் தாழ்மையுடன் உம்மை மன்றாடுகின்றோம். கன்னிமரியிடமிருந்து மனு உருவாகி எம்மிடையே குடிகொள்ள திருவுலமான வார்த்தை தகுதியற்ற ஊழியர்களாகிய எங்களுக்கு பரிவிரக்கம் காட்டுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்தே தருகின்றேன். என்னோடு இணைந்தே தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்களுக்கு இறை வழிபாட்டின் நிறைவை தரும் இக்காணிக்கு உமக்கு முழுமையான மகிழ்வை அளிப்பதாகும். அதனால் எம் மீட்பரின் வருகையை நாங்கள் தூய்மையான மனதோடு கொண்டாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கு எமக்கருளினார். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, பாவ சுமையால் பதறுகின்றேன், பாதை அறியாது வருகின்றேன். பாவ சுமையால் பதறுகின்றேன், பாதை அறியாது வருகின்றேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதம் பணிந்து வேண்டுகின்றேன். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஓ எம்மானுவேலே, சட்டகர்த்தா, எம் கோவே, பாரால் எதிர்பார்க்கப்பட்டோனே, அனைவரின் இருள் மீட்போனே, வாராய் மீட்டெம்மை காராய், ஆண்டவா எங்கள் தேவா. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தமடியவரை தயையுடன் கடை கண்ணோக்கினார். தாழ்நிலை இருந்த தமடியவரை தயையுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இணை பேருடையார் என்றிடுமே. இந்நான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது.
ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே என கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே என கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர் இரக்கமாகும். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ எம்மானுவேலே, சட்டகர்த்தா, எம் கோவே, பாரால் எதிர்பார்க்கப்பட்டோனே, அனைவரின் இருள் மீட்போனே, வாராய் மீட்டெம்மை காராய், ஆண்டவா எங்கள் தேவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது அமைதியை கனிவாய் அளித்தருளும். அதனால் பெருமகிழ்ச்சி தரும் உம் திருமகன் வரும்போது எரியும் விளக்குகளோடு அவரை எதிர்கொள்ள தகுதியுடன் காத்திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கருணை கடலே வா, கதித்த தயாபரவா, சுருதி மறையோர்க்கு சுடரொளிவா. ஆதோனாயே ஆனந்தமே, அவளுடன் காத்திருக்கும் அடியோர்களை சந்திக்க. கருணை கடலே வா, கதித்த தயபாரவா, சுருதி